வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பேச போறேன்னா, அவங்கள பத்தி தான் பேச போறேன். கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ், கொஞ்சம் இமேஜஸ் அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கேத்த மாரி நம்ம பேசலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பேசியிருக்காங்க ஸ்கூல்ல அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துரலாம். What is your father's hobby? இப்போ இவங்கள்ட்ட நான் டைரக்டா ஒரு கேள்வி கேட்கிறேன். அவங்களால சிம்பிளான இதுதான் அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா நம்ம கேட்கலாம். அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். நீங்க ஒரு கான்வர்சேஷன் இங்கிலீஷ்ல ஃபாதர் என்ன பண்றாங்க? ப்ரொஃபஷன். இது நீங்க லாஸ்ட் நிமிஷம். ஸோ இதுதான் இவங்க ஸ்கூல்ல பேசியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஸ்கூலுக்கு போய் ஆய்வு பண்றதெல்லாம் தப்பு கிடையாது. அவங்களுடைய தொகுதியில அவங்க சிவகாசியில தானே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ சிவகாசி தொகுதியில இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல எப்படி இருக்கு, என்ன ஏது அப்படின்லாம் பாக்குறது தப்பு கிடையாது. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, நிறைய பேர் சொல்றாங்க அவங்க ரீல்ஸ் எடுத்து போடுறது தப்பு, ரீல்ஸ் போடக்கூடாது, வீடியோஸ் போடக்கூடாது, அதெல்லாம் சொல்றாங்க. நான் வீடியோஸ் போடுறதெல்லாம் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த காலகட்டத்துல வீடியோஸ் எல்லாம் போடாம நிறைய அதெல்லாம் நடக்காது. ஸோ ரீல்ஸ்னாலதான் அவங்க ஆட்சியவே பிடிச்சிருக்காங்க. ஸோ ரீல்ஸ்ன்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா இந்த ஆட்சியே இல்லை அப்படிங்கிற மாதிரிதான். ஸோ அதெல்லாம் போடக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னா நம்ம கருத்து சொல்றதுக்கு இல்ல. அங்க என்ன சம்பவம் நடந்துச்சு, அவங்க என்ன பேசினாங்க, அதுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணிருக்காங்க, என்னென்ன ரிப்ளை எல்லாம் பண்ணிருக்காங்க, எப்படி எல்லாம் திரும்பவும் நான் இப்படிதான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ரிப்ளையும் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸ்கூல்ல போய் ஆய்வுக்கு போனவங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தைகிட்ட போய் பேசுறீங்க அப்படின்னா, எடுத்த உடனே நீங்க இங்கிலீஷ்ல பேசணும்னு அவசியம் கிடையாது. எந்த அமைச்சராவது ஸ்கூல்ல போயிட்டு ஆரம்பத்துல இங்கிலீஷ்ல பேசி டாட்டு பூட்டுன்னு பேசுறத நீங்க பாத்திருக்கீங்களா? நீங்க தமிழ்நாட்டுல தானே அமைச்சரா இருக்கீங்க. அப்புறம் எதுக்காக ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும்னு காமிச்சிக்கிறீங்களா? இல்ல அந்த குழந்தைக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு காமிக்கிறதுக்காக நீங்க பேசுனீங்களா? ரெண்டுல ஏதாவது ஒரு விஷயம் தான் இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டுல தமிழ்ல பேசுறத விட்டுட்டு நான் இங்கிலீஷ்ல பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்றீங்க அப்படின்னா, ஒண்ணு எதிர்க்க இருக்கிறவனுக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு சொல்லணும், இல்ல எனக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு சொல்லணும். இந்த ரெண்டு ரீசன் தான், ஏதாவது ஒரு ரீசன் தான் இருக்க முடியும். சரியா? இந்த ரெண்டு ரீசன்ல எந்த ரீசன் இவங்க பண்ணிருக்காங்க அப்படிங்கறத அவங்க வீடியோ பார்க்கும்போதே தெரியுது. அதாவது இவங்க என்ன நோக்கத்துல அங்க போய் அதை பண்ணிருக்காங்க அப்படின்னா, போன ஆட்சியில, அதாவது டிஎம்கே ஆட்சியில அரசு பள்ளிக்கூடங்கள்ல யாருமே சரியா படிக்கல, இவங்களுக்கு எல்லாம் படிப்பு சரியா சொல்லி தரப்படல, இவங்க அவங்களுடைய ஸ்டாண்டர்டுக்கு இவங்க வளரல அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்காக இந்த ஒரு சீனை வச்சிருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அறிவியல்ல கேள்வி கேட்டிருக்கலாம், கணிதத்தில் கேள்வி கேட்டிருக்கலாம், சமூக அறிவியலில் கேள்வி கேட்டிருக்கலாம். நீங்க உங்க இதுல போட்டிருக்கீங்களா, தமிழ்ல நான் இதெல்லாம் தமிழ்ல தான் படிச்சேன், தமிழ்ல கேள்வி கேளுங்க. மேத்ல இருந்து ஒரு சம் எடுத்து போட்டு இது எப்படிமா செஞ்சு காமிமா அப்படின்னு சொல்லுங்க. அவங்க செய்யலன்னா நீங்க செஞ்சு காமிங்க. சயின்ஸ்ல இருந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து இது என்ன சொல்லி கேளுங்க. அவங்க சொல்லலைன்னா நீங்க வழக்கம் சொல்லுங்க. சமூக அறிவியல இருந்து வரலாறுல இருந்து ஒரு விஷயம் எடுத்து சொல்லி அதை அந்த குழந்தைக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க. அது எல்லாமே தமிழ்ல தானே படிச்சீங்க, அவங்களும் தமிழ்ல தானே படிக்கிறாங்க. அதை நீங்க தமிழ்ல நீங்க கேள்வி கேட்டுக்கலாமே. அவங்க இங்கிலீஷ் புக் வச்சு படிச்சாங்க, அதனால நான் இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டேங்கிறதெல்லாம் ரொம்ப சுத்தமா ரொம்ப பேடா முட்டு கொடுக்குற மாதிரியான விஷயமா இருக்கும். சோ இந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட்லயுமே நீங்க கேள்வி கேட்காம இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டு, இங்கிலீஷ் இல்ல அப்படின்னா அந்த பொண்ணுக்கு அறிவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான மீனிங்ல எல்லாம் நீங்க பேசி வச்சிருக்கிறது ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம். இதுல என்ன அப்படின்னா, நம்மளுடைய கீர்த்தனா அவர்கள் அவங்க என்ன மாதிரி இங்கிலீஷ் பேசியிருக்காங்க அப்படிங்கறத பாப்போம். Really hands off to all of you. இப்ப நிறைய பேர் அவங்கள வச்சு கிழிச்சிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ அதுல ஒண்ணுதான். hands off to all of you அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பேசியிருக்காங்க. இந்த வீடியோல இவங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பிக்சரை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். இதுல என்ன அப்படின்னா, hands off to all of you அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கையை இப்படி வச்சுட்டு அது வேற சொல்லியிருக்காங்க. அதாவது இப்படி வச்சு சொல்றதுக்கு பேர் சல்யூட். ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த மாதிரியா மீன் பண்றதுக்கு கிடையாது. அதை ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெளிநாட்டுக்காரங்கள்லாம் தலையில ஹேட் வைக்கிற ஒரு பழக்கம், அதாவது தொப்பி வைக்கிற ஒரு பழக்கம் அவங்களுக்கு இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த ரவுண்டா ஒரு தொப்பி வச்சிருப்பாங்க. சோ ஹேட்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது அவங்க யாருக்குன்னா மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னா அப்படியே குனிய மாட்டாங்க, ஹேட்டை கையில எடுத்துட்டு அப்படி குனியுவாங்க. சோ இதுதான் அந்த ஹேட்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு உண்டான ஒரு அர்த்தம். சோ இததான் ஹேட்ஸ் ஆஃப் அப்படி சொல்லுவாங்க. ஹேட்ஸை தலையில இருந்து எடுக்கிறது தான் ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் பாராட்டுறோம், நான் தலை வணங்குகிறேன் அந்த மாதிரி இடத்துல இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா கரெக்டா யூஸ் பண்ணணும். ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கோம், அது இன்னொருத்தர்கிட்ட நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஹேண்ட் ஓவர் டு ஹிம் ஆர் ஹர். யாரோ ஒருத்தங்களுக்கு அவங்களுக்கு நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன் அந்த வேலையை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இந்த வார்த்தையை. ஆனா ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது என்னத்துக்காக சொல்லப்படுது அப்படின்னா, இப்ப நான் இது வரைக்கும் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன், இன்னையில இருந்து அவங்க கிட்ட நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். அப்ப நான் என்ன பண்றேன்? நான் இந்த வேலையை ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்றேன், இந்த வேலையை இதுக்கப்புறம் நான் பார்க்க போறது இல்ல அப்படிங்கறதுதான் ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க.
சரியா? ஹேண்ட் ஓவர் பண்றது நான் அந்த பர்சன் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா ஹேண்ட் ஓவர் பண்ற அந்த பர்சன் அந்த வேலையை என்ன பண்றாங்க அப்படின்னா ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்றாங்க. இதுக்கப்புறம் அந்த வேலை சம்பந்தமா நான் எதுவுமே செய்ய போறது இல்ல அப்படிங்கிறது தான் ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம். சோ கீர்த்தனா அவர்களே, உங்களுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃபுக்கும் ஹேண்ட்ஸ் ஆஃபுக்குமே வந்து வித்தியாசம் தெரியல. சோ நீங்க அங்க வந்து ஒரு செய்தி மூலமா செய்றீங்க, சரி ஓகே, நீங்க வந்து ஹேட்டை கழட்டி காமிக்கிற மாதிரி இப்படி பண்ணிட்டு ஹேண்ட்ஸ் ஆஃப்னு சொல்லிதான் ஒரு வேலை வார்த்தை பிழையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருக்கலாம். அப்படி கிடையாது. கையை இப்படி வச்சுட்டு சொல்றீங்க. இப்படி வச்சுட்டு சொல்றது வந்துட்டு அதை சல்யூட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சல்யூட் அப்படிங்கிற மீனிங்ல வந்துட்டு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். அட்மைர் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அங்க நிறைய வார்த்தைகள் இருக்கு. சல்யூட் பண்ற ஒரு வார்த்தைக்கு இணையான வார்த்தைகள் ஆங்கிலத்தில் நிறைய இருக்கு. சோ அதை ஏதாவது மீன் பண்ணி சொல்லியிருக்கலாம். இல்ல ஹேட்ஸ் ஆஃப்க்கே நிறைய வார்த்தைகள் மீனிங் நிறைய இருக்கு. சோ அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நீங்க யூஸ் பண்ணிருக்கலாம். நீங்க செஞ்சது என்னவோ சல்யூட், சொன்னது என்னவோ ஹேண்ட்ஸ் ஆஃப், ஆக்சுவலி நீங்க மீன் பண்ணது ஹேட்ஸ் ஆஃப். இது வந்து எப்படி லிங்க் பண்றது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ரெண்டாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டாண்ட் சச் அ வண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்ட் சச் அ வண்டர்ஃபுல் சொல்லக்கூடாது. நான் வந்து ஒரு அமைச்சர் இருக்காரு, அந்த வண்டர்ஃபுல் அமைச்சருக்கு முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கறத இங்கிலீஷ்ல சொல்றாங்க. சோ அதை வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அந்த வண்டர்ஃபுல் மினிஸ்டர், ஏதோ நம்ம சொல்லுவோம் இல்லையா, மினிஸ்டர் ஆர் வண்டர்ஃபுல் மினிஸ்டர், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், சச் a fantastic மினிஸ்டர், ஏதோ ஒண்ணு அப்படி சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். அப்போ நீங்க சொல்லும்போது என்ன சொல்லணும், ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தட் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லணும். அந்த தட் மினிஸ்டர்ன்ற இடத்துல நீங்க என்ன வேணா போட்டு சொல்லலாம், வண்டர்ஃபுல்லோ ஃபேண்டாஸ்டிக்கோ ஏதோ வேணா போட்டு சொல்லலாம். சோ ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படிதான் சொல்லணும். ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கூட வராது. ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தட் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி நான் வந்து பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லணும். அந்த இடத்துல நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, ஸ்டாண்ட் சச் அ வண்டர்ஃபுல் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்ட் சச் அ வண்டர்ஃபுல் மினிஸ்டர், மினிஸ்டர் வந்து எஞ்சி நிக்க சொல்ற மாதிரி ஸ்டாண்ட் என்ட்ரா என்ன உட்காந்துட்டு இருக்கேன் எஞ்சி நில்டா அப்படின்னு சொல்ற மாதிரி, ஏய் வண்டர்ஃபுல் அமைச்சர் எஞ்சி நில்லு அப்படிங்கிற மாதிரி ஸ்டாண்ட் சச் அ வண்டர்ஃபுல் அமைச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து கீர்த்தனாவின் இங்கிலீஷ் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து அதே இதுல வந்துட்டு 3 பேர் சொல்லும் போது அதுல வந்து எங்கேயோ ஹேஸ் போட்டு பேசினாங்க. ஹேவ் போட வேண்டிய இடத்துல ஹேஸ் போட்டு பேசுறாங்க. சோ இதை கூட வந்து மன்னிச்சிடலாம். நிறைய பேருக்கு வந்து அது ஒரு ஃப்ளோல போகும்போது அந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக் எல்லாம் நிறைய வரும். சோ ஹேஸ், ஹேவ், இல்ல இஸ், வாஸ் இதுல எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வரும். சோ அதெல்லாம் கூட கொஞ்சம் மன்னிச்சிடலாம். அதை வந்து பெருசுபடுத்த வேண்டிய அவசியம் இல்ல. நெக்ஸ்ட் வந்து எனி ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அங்க வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு தான் வரணும். அதாவது எனி ஆஃப் த இல்ல ஒன் ஆஃப் த அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல பேசும்போது அங்க ப்ளூரல்ல தான் வரணும். யார சொல்றோமோ அவங்களை வந்து ப்ளூரல்ல தான் சொல்லணும். டீச்சர்ஸ் சொல்லும் போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லணும். இங்க இருக்கிற டீச்சர்ஸ்லயே இவர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீச்சர் அப்படிங்கறதான் வந்து டீச்சர்ஸ் அப்படின்னு முடிப்பாங்க. இருக்கிற டீச்சர்ஸ்லயே அப்படின்னு அர்த்தம். சோ அந்த மாதிரி வந்துட்டு மினிஸ்டர் சொல்லும் போது நம்ம என்ன சொல்லணும், சச் ஒன் ஆஃப் த என்ன சொல்லிருக்காங்க, எனி ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு தான் முடிச்சிருக்கணும். அவங்க மினிஸ்டர் தான் முடிச்சாங்க. சோ அது வந்து நார்மலா எல்லாருமே வந்து கவனமா சொல்ல வேண்டிய வார்த்தை. நிறைய பேர் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவாங்க. கீர்த்தனாவும் அதான் பண்ணிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் வந்து ஹேவ் அ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி have a breakfast சொல்லலாம். சில இடங்களில் have a breakfast சொல்லலாம். இது வந்து ரொம்ப கிராமட்டிக்கல் மிஸ்டேக் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அது மிஸ்டேக் தான். சோ இதுல வந்து ஒண்டர்ஃபுல் மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஹேண்ட்ஸ் ஆஃப்னு சொன்னாங்க இல்லையா. சோ அதுதான் வந்து ஒண்டர்ஃபுல் மிஸ்டேக். இதை தவிர வந்து நெட்டிசன்கள் நிறைய பேர் இப்ப வந்து வச்சு அவங்க கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. நீ அந்த இங்கிலீஷ் அப்படி பேச, இங்க எப்படி பேசின, சிங்குலர் வர இடத்துல வந்து நீ வந்து ப்ளூரல் பேசி வச்சிருக்க, ப்ளூரல் வர இடத்துல நீ சிங்குலர் பேசி வச்சிருக்க, வவ்வலுக்கு முன்னாடி ஏ போட்டு பேசி வச்சிருக்க, வவ்வலுக்கு முன்னாடி ஆண்ட் தான் வரும், நீ எப்படி ஏ போட்டு பேசி வச்சிருக்க, இப்படி நிறைய வீடியோஸ் இப்போ வந்து சோசியல் மீடியாஸ்ல வைரல் ஆயிட்டே இருக்கு. சோ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்தாலே தெரியும். சோ அதை தாண்டி என்ன அப்படின்னா ஒரு கேள்வி கேட்டு அந்த குழந்தைக்கு ஆன்சர் பண்ண தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இங்க நிறைய பேருக்கு வந்து கேள்வி கேட்கறவங்களை பார்த்தாலே தெரிச்சு ஓடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. மேடம் தயவு செஞ்சு அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, மைக்க பார்த்து தெரிச்சு ஓடாதீங்க, இன்னும் கேள்வி சொல்லுங்க. ஒரு ஸ்கூல் குழந்தைகிட்டே நான் போய் இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு வரேன், நீங்க என்னடா வந்துட்டு இவ்வளவு பெரிய பொசிஷன்ல உட்காந்துட்டு மைக்கே பார்த்து தெரிச்சு ஓடுறீங்க, மைக்கு முன்னாடி பதில் சொல்லுங்க, கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் உங்க கட்சியில இருக்கிறவங்க கிட்டே சொல்லுங்கன்னு சொல்றேன். யாரையும் குறிப்பிட்டு நான் சொல்லல, கட்சியில இருக்கிறவங்க கிட்டே சொல்லுங்க அப்படின்றது ஒரு சஜஷனா சொல்றேன். ஓகேவா. சோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து அந்த குழந்தைக்கு பேச தெரியல அப்படிங்கறத ஒண்ணு சொல்றாங்க. ரெண்டாவது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃப்ளூயண்டா அவங்க பேச தெரியல, ஒரு கான்வர்சேஷன் வைங்க, நீங்க இங்கிலீஷ்ல ஒரு கான்வர்சேஷன் வைங்க, அந்த பொண்ணு எப்படி பேசணும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருக்கிறவங்க எப்படி இருந்தா கடைசி பெஞ்ச்ல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. மேடம் கீர்த்தனா மேடம் அதாவது நிறைய பீப்புளுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதாவது ஸ்கூலை பொறுத்தளவுல, கிளாஸ் ரூமை பொறுத்தளவுல ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஃப்ரண்ட் பெஞ்சில் இருக்கிற குழந்தைங்க தான் நல்லா படிப்பாங்க, பேக் பெஞ்சில் அதாவது லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிற குழந்தைங்க நல்லா படிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். இன்னொன்னு என்ன அப்படின்னா இங்கிலீஷ் தெரியுது, இங்கிலீஷ்ல நல்லா பேசுறாங்க அப்படின்னா அவங்க தான் புத்திசாலி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதாவது இந்த சொல்லுவாங்கல்ல, வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி இங்கிலீஷ் பேசுறவங்க தான் புத்திசாலி அப்படிங்கிற மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்கும். சோ இந்த மைண்ட் செட் எல்லாம் இருக்கிறவங்க தான் நம்ம மேடம். சோ அவங்க அதனாலதான் வந்துட்டு அந்த குழந்தைகிட்ட போய் அவங்களுக்கு வந்து சரியா படிப்பு சொல்லி தரல அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக இவங்க வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுல வந்து என்ன அப்படின்னா
பேக் பெஞ்சர்ஸ் யாருமே படிக்க மாட்டாங்க அப்படிங்கிற கருத்து எப்படி வந்து நீங்க வந்து சொல்லலாம்? இது பொதுவான கருத்து. இது அந்த குழந்தைகிட்ட நீங்க சொன்ன கருத்து மட்டும் கிடையாது. இது வந்து பொதுவான ஒரு கருத்து. அதாவது ஃப்ரண்ட் பெஞ்ச்ல இருக்கிறவங்க நல்லா படிப்பாங்க, பேக் பெஞ்ச்ல இருக்கவங்க நல்லா படிக்க மாட்டாங்கன்னு எப்படி நீங்க டிசைட் பண்றீங்க? மேடம் நானா வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க தான், தமிழ் வழியில படிச்சவங்க தான், லாஸ்ட் பெஞ்ச்ல படிச்சவங்க தான். நான் படிக்கும் போதே லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கிற நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன். ஓகேவா? அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எந்த டியூஷனுக்கும் போகாம கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் வழியில படிக்கும் போதே எங்க கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் நான் தான் வாங்குவேன். என் கூட படிச்சவங்களை கூட நீங்க கேட்டு பார்க்கலாம். அது மாதிரி காலேஜ் படிக்கும்போது நான் தமிழ் வழி கல்வி தான். 12வது வகுப்பு வரைக்குமே நான் தமிழ் வழி கல்வி தான். அதுக்கப்புறம் காலேஜ் போறோம். காலேஜ்ல தெரியும் இங்கிலீஷ்ல தான் படிச்சாங்க. நான் படிச்சது வந்து பிஎஸ்சி ஐடி படிச்சேன். சோ அப்போ வந்து எல்லாமே இங்கிலீஷ்ல தான் நம்ம படிச்சு ஆகணும். சோ சடனா வந்துட்டு எல்லாமே தமிழ்ல படிச்சுட்டு இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம மாறுறோம். அங்க போய் பார்த்தா 3 வருஷமா நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறேன். மெட்ரிகுலேஷன்ல படிச்சவங்க எல்லாம் இருக்காங்க. மெட்ரிக்ல படிச்சுட்டு மெட்ரிக்ல வந்து 1100க்கு மேல மார்க் வாங்கினவங்களும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல. 1100 மார்க் வாங்கிட்டு இங்க வந்து பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தாங்க. இட்ஸ் ஓகே. அவங்க எல்லாரையும் அடிச்சு தூக்கி நான் தானே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினேன். இந்த கடைசி பெஞ்சு தானே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிச்சு. எப்படி நீங்க சொல்லுவீங்க கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்க வந்து மக்கு மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மீனிங்ல நீங்க எப்படி கருத்து சொல்லுவீங்க? தப்பு இல்லையா? நாங்களாம் இருக்கோம் லாஸ்ட் பெஞ்சஸ், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற லாஸ்ட் பெஞ்சஸ் நாங்களாம். உங்களுடைய அந்த கருத்து முற்றிலும் தவறான கருத்து. ஓகேவா? அது மட்டும் கிடையாது. எங்க காலேஜ்ல வந்து 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் ஒரு அவார்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? பிஎஸ்சி, பிகாம், பிஏ இதெல்லாம் சேர்த்து அத்தனை ஸ்டூடெண்ட்டையும் சேர்த்து பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட், எங்க காலேஜ்ல இருந்து வெளியில போற ஸ்டூடெண்ட்ல இவங்க தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணி அவார்ட் கொடுப்பாங்க. அது எனக்கு தான் கொடுத்தாங்க. ஓகேவா? நான் லாஸ்ட் பெஞ்ச் தான், காலேஜ்ல லாஸ்ட் பெஞ்ச் தான். ஓகேவா? என்னத்த போங்க. அதாவது நிறைய பேரண்ட்ஸோட மைண்ட் செட்டுமே அப்படிதான் இருக்கும். ஸ்கூலுக்கு வந்து போனா குழந்தைங்க வந்து லாஸ்ட் பெஞ்ச்ல போய் உட்காந்தா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க மாட்டாங்க, குழந்தைங்க படிக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ல உட்காந்தாதான் படிப்பாங்க அப்படின்னு பேரண்ட்ஸ்க்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதே மாதிரி இப்ப வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு என்னன்னா குழந்தைங்க இங்கிலீஷ்ல பேசுனாங்க அப்படின்னா அவங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்ற அர்த்தத்துல அவங்களே வந்து இது பண்ணிக்கிறாங்க. அவங்க முன்னாடி குழந்தைங்க 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசினா என் பிள்ளை எவ்வளவு படிச்சிருக்குவா அப்படின்னு கடைசியில மார்க் பார்த்தா மார்க் வராது. அந்த மாதிரிதான் வந்துட்டு கீர்த்தனா அவர்களுடைய மைண்ட் செட்டும் அதேதான் இருக்கு. இங்கிலீஷ் படிச்சா அறிவாளி, ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்காந்து நல்லா படிப்பாங்க, லாஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்க படிக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா? அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல. சோ உங்களுடைய கருத்துக்கு நேர் எதிர்மறையான ஒரு ஆள் நானு. ஓகே, நான் லாஸ்ட் பெஞ்சு தான், நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவேன். ஸ்கூல்லயும் ஃபர்ஸ்ட் மார்க், காலேஜ்லயும் ஃபர்ஸ்ட் மார்க், காலேஜ் மொத்தத்துக்குமே பெஸ்ட் ஸ்டூடெண்ட் பேர் வாங்கியிருக்கிற லாஸ்ட் பெஞ்ச் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் நான். ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நீங்க எந்த அளவுக்கு கேவலமா பேசுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா? சரி விடுங்க. நீங்க பேசுறத அந்த ஒரு ஸ்டூடெண்ட் நின்று கேட்டுட்டு இருந்தாங்களே, ஒரு சின்ன பொண்ணு நின்று கேட்டுட்டு இருந்தாங்களே, அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க யோசிச்சு பாத்தீங்களா? அந்த பொண்ணை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? அந்த பொண்ணு என்ன நினைச்சிருக்கோம், ஒரு அமைச்சர் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அமைச்சருங்கிறது அவங்களுக்கு பெருசா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. இருந்தாலும் அவங்களுக்கு என்ன ஒரு யாரோ ஒருத்தர் இன்ஸ்பெக்ஷனுக்கு வர்றாங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த குழந்தைக்கு தெரியும். சோ இன்ஸ்பெக்ஷனுக்கு வர்றவங்க ஒரு ஸ்டூடெண்ட் எழுப்பி விட்டு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த விஷயம் தெரியல அப்படின்னு சொன்னா அந்த ஸ்டூடெண்டோட மனநிலைமை எப்படி இருக்கும்? அந்த இடத்துல உட்கார்ந்து தானே நீங்களும் வந்திருக்கீங்க. சொல்றீங்கல்ல நானும் அரசாங்க பள்ளியில் தான் படித்தேன்னு சொல்றீங்கல்ல. அப்போ ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு வர்ற ஒரு ஆளு உங்களை பார்த்து உங்களுக்கு இந்த விஷயம் தெரியலையமா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா வருஷம் இன்ஸ்பெக்ஷன் நடக்கும் ஸ்கூல்ல. இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு, ஸ்கூல் இன்ஸ்பெக்டர் வந்து வருவாரு. இப்ப வந்து அமைச்சர்கள் சாதாரணமா வந்துட்டு ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷன் வர்றாங்க, வந்து இஷ்டத்துக்கு பேசுறாங்க வைக்கிறாங்க. அந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு இன்ஸ்பெக்டர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்ஷனுக்கு வருஷம் வந்து ஒருத்தர் வருவார். ஸ்கூல் எல்லாம் வந்து நீட்டா எல்லாம் அது அரேஞ்ச் பண்ணி வச்சு எல்லாம் வந்து அலங்காரம் பண்ணி வச்சு ஒருத்தர் வருவாரு, 4 பேர்ட்ட கேள்வி கேட்பாரு. கேள்வி கேட்டுட்டு அவர் வந்து அந்த ரிமார்க்ஸ் நோட் பண்ணிட்டு போவார். சோ இதெல்லாம் வந்து வருஷம் நடக்கும். சோ அப்படி வர்றவங்க ஒரு ஸ்டூடெண்ட் எழுப்பி விட்டு உனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்டூடெண்டோட மனநிலைமை எப்படி இருக்கும்? ஒட்டுமொத்த ஸ்கூலுக்குமே வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி அந்த குழந்தை எஞ்சி நிக்குது. அந்த குழந்தை வந்து தனியால் கிடையாது, அந்த ஒட்டுமொத்த ஸ்கூலுக்குமே ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய வகையில அந்த குழந்தை எஞ்சி நிக்கிறா. அப்ப அந்த குழந்தைய நீங்க அப்ரிஷியேட் பண்ணி பேசணுமா, டிஸ்கரேஜ் பண்ணி பேசணுமா? இருக்குல்ல, நீங்க ஒரு அமைச்சர், உங்களுக்கே வந்து அங்க எப்படி நடந்துக்கணும்னே தெரியல, அந்த குழந்தைகிட்ட போய் நீங்க வந்து கேக்குறீங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அதுல வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. வாட் இஸ் யுவர் ஃபாதர் ஒர்க்கிங் அஸ் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னாலே கொஸ்டின் முடிஞ்சிருது. சோ வாட் இஸ் யுவர் ஃபாதர் ஒர்க்கிங் அஸ்னா என்ன? அந்த குழந்தைக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குற மாதிரி ஒர்க்கிங் அஸ்ன்னு போட்டு கேட்டீங்களா? இல்ல உங்களுக்கே அந்த கொஸ்டின் எப்படி கேட்கணும் அப்படிங்கிறது தெரியலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆக்சுவலி நீங்க கேட்டது வந்து இட்ஸ் நாட் ரைட் ஃபார்மேட். கேட்ட கொஸ்டினே தப்பு. நீங்க ஸ்கூல்ல போய் அந்த குழந்தை வந்து பேச தெரியல அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா கீர்த்தனா அவர்களே நீங்க கேட்ட கொஸ்டினே தப்பு. சோ நீங்க முதல்ல கொஸ்டினை வந்து ஒழுங்கா இங்கிலீஷ்ல கேட்கறதுக்கு கத்துக்கோங்க, அப்புறமா இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு கத்துக்கலாம். ஒரு குழந்தைய வந்து கேள்வி கேட்கும் போது அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு ஒரு தயக்கம் வரும். நம்மளே வந்து பெரியவங்களே ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல நம்ம ஏதோ ஒரு கொஸ்டின் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பதில் சொல்றதுக்கு முழிப்போம். ஆன்சர் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும், நல்லா தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். இருந்தா கூட ஒரு 10 பேர் நிக்கிறாங்க, ஒரு 10 பேர் இருக்கிற ஒரு குரூப் டிஸ்கஷன் தான் வச்சுக்கோங்களேன்.
ஒரு ஜிடி ஏதோ அரேஞ்ச் பண்றாங்க, ஒரு இன்டர்வியூல தான் ஒரு ஜிடி அட்டன் பண்றோம், நம்ம நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் போய் அட்டன் பண்ணா கூட அந்த இடத்துல பேசுறதுக்கு நம்மளுக்கு வார்த்தை வராது. நிறைய ஜிடில வந்து நம்ம பார்த்திருப்போம் அந்த விஷயத்த. சோ அந்த மாதிரி பெரியவங்களுக்கே ஒரு பதட்டம் வரும்போது, ஒரு தயக்கம் வரும்போது, அது இதுனோடு இருக்கிற குழந்தை, அந்த குழந்தை கிட்ட போய் நீங்க டக்குனு கேள்வி கேட்டீங்கன்னா அது யோசிக்கணும், யோசிச்சு பதில் சொல்லணும், அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அதெல்லாம் இல்லாம பாருங்க தெரியல இருக்கு அப்படின்னு சொல்றது என்ன மாதிரியான ஒரு நடத்தை அப்படிங்கிறது எனக்கு சொல்ல தெரியல. நீங்க அந்த குழந்தைய பண்றதுக்கு பேரு ஹாரஸ்மெண்ட். ஓகேவா? சைல்டு ஹாரஸ்மெண்ட்ல இது வரும். இது கீர்த்தனா அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. வக்கீல்கள் இதை வந்து பாத்துட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்றது சரியா இல்லையா அப்படிங்கறத சொல்லுங்க. இவங்க பண்ண இந்த விஷயம் அந்த குழந்தைக்கு மென்டலி டார்ச்சர் ஆயிருக்கும் கொஞ்சமாவது. சரியா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சமாவது அவங்க அவமானப்படுற மாதிரியான விஷயமா பின்னாடி நடந்திருக்கும், பின்னாடி கமெண்ட்ஸ் பண்ணிருப்பாங்க அந்த குழந்தைய. சோ இந்த மாதிரி எல்லாம் அந்த குழந்தைய பண்றது சைல்டு ஹாரஸ்மெண்ட்ல வருமா வராதா? ஓகே. சோ அந்த குழந்தைக்கு மென்டலா டார்ச்சர் கொடுத்துருக்கீங்க, சுத்தி இருக்கிறவங்க கிண்டல் பண்ணி ஒரு அவமானத்தை கொடுத்துருக்கீங்க. அதை தாண்டி வந்து உனக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய டிஸ்கரேஜ் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் ஒரு அமைச்சர் பண்ணக்கூடிய வேலையா? சொல்றீங்கல்ல, நான் 29 வயசுல மிக சின்ன வயசுல நான் வந்து எம்எல்ஏவா நான் வந்துட்டேன் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறீங்களே, அது சொல்லிக்கிறதுல பெருமை கிடையாது. அதுக்கு தகுதியானவங்களா நீங்க நடந்துக்கிறீங்களா, அதுலதான் உங்களுக்கு பெருமை. 29 வயசுல அமைச்சரா வந்துச்சுப்பா அந்த பொண்ணு, எல்லாருக்கும் வந்து இப்படி என்கரேஜ் பண்ணி பேசுது, எல்லா குழந்தைங்களையும் நல்லபடியா நடத்துது, அப்படி சொல்லணும். அதுதான் வந்து பெருமை. சிவகாசியில ஜெயிச்சுதான், அது ஜெயிக்கும் போது இப்படி இருந்த ஊரு அது வந்து 5 வருஷம் அது எம்எல்ஏ இருக்கும்போது ஊர் இந்த மாதிரி மாறிச்சு, இவ்வளவு வந்து டெவலப்மெண்ட் கொண்டு வந்துச்சு அந்த பொண்ணு, அப்படி சொல்றதுதான் பெருமை. வந்து இங்கிலீஷ்ல பேசுச்சு, ஸ்கூல்ல வந்து இங்கிலீஷ்ல பேசுச்சு, இங்கிலீஷ் தெரியல யாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போச்சு அப்படின்னு சொல்றது வந்து பெருமை கிடையாது. சரியா? நீங்க சின்ன வயசுல எம்எல்ஏ ஆகிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க ஆரம்பத்திலேயே அரசியல்ல போயிட்டீங்க. நீங்க வந்து படிப்பு முடிஞ்சோடனே டைரக்டா வந்துட்டு அரசியல் ஆலோசகரா போயிட்டீங்க. சோ அங்க இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி எப்படி வந்து வரணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். சோ சாதாரணமா ஒரு ஐடி கம்பெனில 20 வயசுல ஜாயின் பண்ற ஒரு பொண்ணு 29 வயசுல ஒரு நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க. சோ அது மாதிரிதான் நீங்க வந்து ஆரம்பத்திலேயே வந்து படிப்பு முடிச்ச உடனே அரசியல் அப்படிங்கிற ஒரு இதுல ஜாயின் பண்ணிட்டீங்க. இத்தனை வருஷமா அதுல டிராவல் பண்ணிருக்கீங்க. சோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க. இது சாதாரணமா எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ரொமோஷன் தான். ஆனா நீங்க தேர்ந்தெடுத்த பாதை வேற மாதிரி இருக்கு, அதனால எல்லாரும் வந்து வியந்து பாக்குறாங்க. ஓகே, அது நல்ல விஷயம் தான். ஆனா அதுக்காக நீங்க பண்றது எல்லாமே நல்ல விஷயமா இருக்காது. சரியா? சோ நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு நடந்துக்கணும். இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. இவங்க அமைச்சரே வந்துட்டு இதை பத்தி வந்து ஆன்சர் சொல்லியிருக்காங்க, அதையும் பார்ப்போம். எந்த இல்ல உண்மையிலேயே அந்த மாதிரி ஆய்வுகள் முதல்வர் அலுவலகத்திலிருந்தே சொல்லப்பட்டிருக்கு. தேவையில்லாமல் அரசு ஊழியர்களுக்கோ இல்லை அரசு அலுவலர்களுக்கோ தேவையில்லாமல் யாரும் போய் ஆய்வுகள் செய்கிறதோ இல்லவோ இருக்கிறது. அது எந்த நோக்கத்தில் செய்யப்பட்டதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் இது வந்து ஆல்ரெடி முதல்வர் அலுவலகத்திலேருந்து எல்லாருக்கும் சொல்லப்பட்ட நோட்டு. தேவையில்லாத இடத்தில் அரசு ஊழியர்களுக்கும் அரசு வேலைகள் பணியாற்றுவர்களுக்கும் தொந்தரவு கொடுக்கும்படியோ அந்த பணியில் நம்ம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு இருக்கு. ஸோ அவங்களுக்கு தேவையான முதல்ல அனைத்து மாறுதல்களும் அனைத்தையும் செஞ்சு விட்டு எல்லாம் தண்ணீர் அடைஞ்ச பிறகு நம்ம போய் ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஆய்வு செய்யலாமே தவிர்த்து தேவையில்லாமல் செய்ய வேண்டாம் என்று ஆல்ரெடி முதல்வர் அலுவலகத்தில் எல்லாருக்கும் நோட் போயிருக்கு. பட் அது எந்த நோக்கத்தில் போன போன்னு தெரியல. பட் இந்த மாதிரியான ஆய்வுகள் செய்ய வேண்டாம் என்று ஆல்ரெடி முதல்வர் அலுவலகத்தில் தேவையில்லாத ஆய்வுகள் செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கு. பாத்துட்டீங்களா? சோ இததான் வந்து சொல்றாங்க. ஏன்னா தலைமையில இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத ஆய்வுகள்லாம் நடத்த வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி இப்படி நடத்துறாங்க. நாங்க என்ன பண்றது? அததான் வந்துட்டு இவர் வந்து கொஞ்சம் பாலிசா சொல்லியிருக்காரு. நாங்க வேண்டாம் தாங்க சொல்றோம், அந்த பொண்ணு எங்க கேக்குது, ரீல்ஸ் மேல ரீல்ஸா எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கு, நாங்க என்ன பண்றது அப்படின்னு புலம்புறத கொஞ்சம் சாஃப்டா இவர் சொல்லியிருக்காரு. சோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். அவங்க எஃபில வந்து இந்த இதுக்கெல்லாம் வந்து பதில் அளித்து ஒண்ணு வந்து போட்டிருந்தாங்க, அது கண்டிப்பா நம்ம பார்க்கணும். சோ அதை எப்படி சொல்லியிருக்காங்க என்ன ஏது அப்படிங்கறத பார்க்கலாம். இன்று சிலர் அரசு பள்ளி மாணவியை கேலி செய்தார் என்று ஒரு பொய்யான கதையை பரப்புகிறார்கள். கேலி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லல. நீங்க வந்து அந்த குழந்தைய டிஸ்கரேஜ் பண்ணிருக்கீங்க. என்கரேஜ் பண்ணலைனாலும் பரவாயில்ல, டிஸ்கரேஜ் பண்ணிருக்கீங்க. சோ டிஸ்கரேஜ் பண்ணிருக்கீங்கன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. கேலிங்கிறது வேற, கேலி கிண்டல் பண்றது வேற, மட்டம் தட்டுறது அப்படிங்கிறது வேற. சோ நீங்க மட்டம் தட்டிருக்கீங்க அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்களே தவிர கேலி பண்ணிருக்கீங்கன்னு யாருமே இங்க சொல்லல. சோ இது வந்து தப்பு. நெக்ஸ்ட் வந்து உண்மை என்ன தெரியுமா? நானே ஒரு அரசு பள்ளி மாணவி, நானே தமிழ் வழி கல்வியில் படித்தவள். நானும் தான் அப்படிதான் அரசு பள்ளியில வந்து தமிழ் வழி கல்வி தான் நாங்களும் படிச்சோம். சரி, இன்று என் ஆங்கிலத்தை வைத்து என்னை கேலி செய்கிறவர்கள் உண்மையில் என்னை மட்டுமல்ல, என்னை போன்ற அரசு பள்ளி மாணவர்களையும் தமிழ் வழியில் படிக்கும் லட்சக்கணக்கான குழந்தைகளையும் கேலி செய்கிறார்கள். கிடையவே கிடையாது. நீங்க ஒரு குழந்தைய மட்டம் தட்டினீங்க, அதுக்கு பதிலுக்கு பதிலா எல்லாரும் சேர்ந்து உங்களை மட்டம் தட்டுறாங்க. கேலி பண்றது அப்படிங்கிறது வேற, மட்டம் தட்டுறது அப்படிங்கிறது வேற. சோ நீங்க பண்ணது மட்டம் தட்டுறது, உங்களுக்கு மத்தவங்க பண்றது தலையில குட்டுவாங்கல்ல, இடித்துரைத்தல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அததான் வந்து எல்லாரும் பண்றாங்க. அது பேர் கேள்வி கிடையாது, இடித்துரைக்கிறது. சோ கேலி அப்படிங்கிற வார்த்தை இங்கேயும் வராது. நாங்களும் வந்து அரசு பள்ளிகள்ல தமிழ் வழியில கத்துக்கிட்டு வந்தவங்க தான். நாங்களே உங்களை வந்து இடித்துரைக்கிறோம். சரியா? இது கேள்வி கிடையாது, இடித்துரைக்கிறது.
அடுத்தது வந்து நான் பள்ளியில் கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் அனைத்தும் தமிழில் தான் படித்தேன். எனக்கு 2ஆம் மொழியாக பிரெஞ்சு படிக்கும் வாய்ப்பு உயர்தர தனியார் பள்ளியில் படிக்கும் வசதியோ இல்லை. அப்ப நீங்க அங்க போய் கணிதம் கேட்டுக்கலாம், அறிவியல் கேட்டுக்கலாம், சமூக அறிவியல் கேட்டுக்கலாம். ஏன் இங்கிலீஷை கேட்டீங்க? கேட்போம்ல நாங்களும் இல்லையா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கார்பரேட் உலகிற்குள் சென்ற போது ஆங்கிலத்தில் தடுமாறினேன், தவறுகள் செய்தேன், கற்றுக்கொண்டேன், இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன், அதில் எனக்கு எந்த வெக்கமும் இல்லை. இந்த ஒரு லைன் தான் கரெக்டா சொல்லிருக்கீங்க, எந்த வெக்கமும் கிடையாது. கார்பரேட் உலக அப்படின்னு நான் வந்து என்ன நினைச்சேன்னா கார்பரேட் கம்பெனில எங்கேயாவது ஆஸ்திரேலியன் கம்பெனி, அமெரிக்கன் கம்பெனி அப்படி ஏதாவது வேலை பார்த்திருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு பார்த்தேன். அவங்க ப்ரொஃபைல் அந்த மாதிரி எதுவும் சொல்லப்படல. மேபி இருக்கலாமோ இல்லாம இருக்கலாமோ எனக்கு தெரியாது. அவங்க வந்து சொன்னது என்ன அப்படின்னா நிறைய அரசியல் பிரமுகர்கள் கிட்ட, பிரபலமான அரசியல் பிரமுகர்கள் கிட்ட அரசியல் ஆலோசகரா இருந்திருக்காங்க. சோ அவங்க கிட்ட இருந்த மாதிரி டிவி கேக்கும் வந்து அரசியல் ஆலோசகரா வேலை பார்த்திருக்காங்க. அதுல இருந்துதான் இந்த எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள அவங்க வர்றாங்க. சரியா? சோ இதுக்கு வந்து ரொம்ப அதிகமான ஆங்கில அறிவு தேவையா அப்படின்னு கேட்டா கிடையாது. ரீஜனல் லாங்குவேஜ் அறிவு இருந்தா போதும், எல்லாமே வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இவங்க வந்து கார்பரேட் உலகு அப்படிங்கறத எதை மீன் பண்ணி சொல்றாங்க அப்படிங்கிற நமக்கு தெரியல. கடைசியில சொன்னது கரெக்ட், எந்த வெக்கமும் இல்லை அப்படின்னு சொன்னாங்களே, அது வந்து கரெக்டான ஒரு வார்த்தை. இன்று என்னை ஆங்கிலத்திற்காக இணையத்தில் கூட்டமாக கேலி செய்கிறவர்கள் நாளை அதே போல் ஆங்கிலத்தில் தடுமாறும் ஒரு அரசு பள்ளி மாணவனையும் ஒரு தமிழ் வழி மாணவியையும் இதே போல அவமானப்படுத்த மாட்டார்கள் என்று யார் உறுதி தர முடியும்? யாரும் உறுதி தர வேணாம். யாரையும் அவமானப்படுத்த மாட்டாங்க. நீங்க தான் அவமானப்படுறீங்க. நீங்க தான் தமிழ் வழி கல்வி கற்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவி கிட்ட போய் இங்கிலீஷ்ல பேசி அந்த மாணவிக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு சொல்லி அந்த மாணவியா அவமானப்படுத்திருக்கீங்க. சரியா? அவங்க நீங்க அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உங்களை என்ன பண்றாங்கன்னா இடைத்துறைக்கிறாங்க. உங்க லாங்குவேஜ்ல சொல்றதுன்னா கொட்டுறது, மண்டையில நறுக்கு கொட்டுறதுன்னு சொல்றாங்கல்ல. சோ அததான் வந்து எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் கேலி கிண்டல் இல்ல, அவமானப்படுத்துறது இல்ல, மண்டையிலே கொட்டுறது. சரியா? அரசு பள்ளி மாணவன் உலக மேடையில் நிற்க வேண்டும். ஒரு தமிழ் வழி மாணவி எந்த மேடையிலும் தலையை நிமிர்ந்து பேச வேண்டும். அதற்கான சூழலை உருவாக்குவதே என் நோக்கம். நல்ல நோக்கம் தான். ஆனா அதுக்கேற்ற மாதிரி நீங்க நடந்துக்கலையே. என்னை விமர்சியுங்கள், என் பணியை கேள்வி கேளுங்கள், ஆனால் ஒரு தலைமுறையின் தன்னம்பிக்கையை கேலி செய்யாதீர்கள். கேலி செஞ்சதே நீங்க தான் மேடம், நீங்க தான் கீர்த்தனா மேடம். கேலி பண்ணதே நீங்க தான். பண்ணிட்டு ஏன் அடுத்தவங்க மேல பழிய தூக்கி போறீங்க? எல்லாத்தையும் அவங்க பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க? அது மாதிரி வந்ததெல்லாம் நீங்க பண்ணிட்டு கேள்வி கேட்கறவங்களுக்கு மேல பழிய தூக்கி போறீங்க. இது என்ன நியாயம்? உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி இல்லையா? மேலும் பரப்பப்படும் இந்த வீடியோவை நான் எடுக்கவில்லை, அது ஊடகங்கள் எடுத்த காட்சி. நான் யாரையும் படம் எடுக்க சொல்லவில்லை. ஊடகங்கள் செய்தி சேகரிப்பது அவர்களின் பணி. உண்மையை அறிய விரும்பினால் அவர்களிடமே கேளுங்கள். போய் அவர்கிட்ட கேளு. எனக்கு தெரியாது, நான் வீடியோ எடுக்கல, எனக்கு இந்த வீடியோக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, அந்த தண்ணி ஏன் தண்ணி இல்ல, என்ன இந்த அளவுக்கு இறங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ இவங்க வந்து வீடியோ எடுக்க மாட்டாங்க, ரீல்ஸ் போட மாட்டாங்க. சோ வீடியோக்கு இவங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு நம்மளாம் நம்பிடணும். சரியா? சோ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னொரு கேள்வி, இன்று என்னை கேலி செய்கிற அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களை ஆதரிப்பவர்கள் அவர்களின் சொந்த குழந்தைகள் எத்தனை பேர் அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் படிக்கிறார்கள் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது கீர்த்தனா அவர்களே, நீங்க இந்த டிஎம்கே மட்டுமே மனசுல வச்சுட்டு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை வந்து கேள்வி கேட்கறது டிஎம்கே மட்டும் கிடையாது, எங்களை மாதிரி சாதாரண மக்களும் கேள்வி கேட்கறாங்க. நாங்களும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் வழியை படிச்சுட்டு வந்தவங்க தான். எங்களுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு வர ஒருத்தர் என்னைய பார்த்து உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு சொன்னா நான் எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பேன் அந்த வயசுல. சோ அதை மட்டும் அந்த குழந்தை ஃபீல் பண்ணும் அப்படின்னு நினைச்சு நான் வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். அந்த குழந்தையோட இடத்துல இருந்து நான் கேள்வி கேட்கிறேன். நீங்க ஆன்சர் பண்றது எல்லாமே டிஎம்கேக்கு மட்டுமே ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ மக்களுக்கும் கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. சரியா? அரசு பள்ளியை நம்பாதவர்கள் அரசு பள்ளியில் படித்த ஒரு பெண்ணை கேலி செய்வது எளிது, ஆனால் அந்த அரசு பள்ளியில் படித்த பெண் இன்று இந்த இடத்தில் இருப்பதே என் பதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நில்லுங்க, எங்க வேணா நில்லுங்க, யார் வேணாம்னு சொன்னாங்க? இந்த உலகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி நீங்க ஜட்ஜ் பண்ண எல்லாமே தப்பா தான் இருக்கு. அதாவது முதல் பெஞ்சில் இருக்கவங்க தான் நல்லா இருப்பாங்க, லாஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்க நல்லா படிக்க மாட்டாங்க அப்படின்னு அது பண்ணீங்களா? இன்னைக்கு தேதிக்கு வந்து முதல் பெஞ்சில் இருக்கிறவங்களோட கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்க தான் ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி, பர்சனல் லைஃப்லயும் சரி செம்மையா இருக்கிறாங்க. சோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. சோ அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல, தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் பேசியிருக்க மாட்டீங்க. இன்னும் என்ன அப்படின்னு நான் சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் ஓகே, நீங்க வந்து ஒருத்தவங்களை மட்டம் தட்டி பேசுனீங்க, அதுக்கு பதிலா வந்துட்டு எல்லாரும் உங்களை மட்டம் தட்டுறாங்க, கடைசி நீங்க வந்து மட்டம் தட்டுறாங்க, மண்டையில குட்டுறாங்க அப்படின்றது கூட தெரியாம எல்லாரும் என்ன கேள்வி பண்றாங்க, எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க, நான் தமிழ் வழி படிச்சதுனால என்ன வந்து என்னோட இங்கிலீஷ்ல கிண்டல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறீங்க. உங்களுடைய இங்கிலீஷ், ஒரு அமைச்சரா இருக்கீங்க நீங்க, சரியா? அமைச்சரா இருந்ததுக்கு அப்புறமா நீங்க இங்கிலீஷ்ல பேசுறீங்க, அந்த இங்கிலீஷ்ல நிறைய தப்பு வருது. அதை வந்து நிறைய பேர் எடுத்து சொல்றாங்க. அதுக்கே உங்களுக்கு வந்து இவ்வளவு கோவம் வந்து இவ்வளவு பெருசா டைப் பண்ணி வச்சிருக்கீங்க உங்களுடைய Facebook பேஜ்ல. அந்த குழந்தை வந்து சின்ன குழந்தை தானே, அதுக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்களே, அப்ப அந்த குழந்தைக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும்? இவ்வளவு பெரிய அமைச்சர் உங்களுக்கே வந்து இவ்வளவு இது இருக்கும் போது, இவ்வளவு மிஸ்டேக் வரும்போது அந்த குழந்தைக்கு வராதா? யோசிக்கணும்ல. அது மட்டும் இல்ல, நீங்க வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. கீர்த்தனா அவர்களே, அமைச்சர் ஆயிட்டீங்க. சோ அமைச்சர் ஆயிட்டா அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி நீங்க நடந்துக்கணும். இன்னுமே ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு ரீல்ஸ்ல வந்து இது பண்ணிக்கிட்டு யார் என்ன கேட்டாலும் ரீல்ஸே அதுக்கு பதில் இருக்குங்க, ரீல்ஸ்லயே அது பதில் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரீல்ஸ்லயே வந்து சுத்திக்கிட்டு, அதெல்லாம் இல்லாம எப்பவுமே பதவி வரும்போது நமக்கு என்னெல்லாம் வேணும்? பண்பும் வேணும், பணிவும் வேணும். பதவி கையில வந்துருச்சு, பண்பா நடந்துக்கோங்க,
பணிவா நடந்துக்கோங்க. அப்படி நடந்தாதான் உங்களுக்கும் பெருமை, நீங்க இருக்கிற பதவிக்கும் பெருமை, நீங்க இருக்க கட்சிக்கும் பெருமை. ஏற்கனவே யாருமே இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ற மாதிரி தெரியல. இஷ்டத்துக்கு அலப்பறை பண்ணிட்டு திரியறாங்க. 1-2 அமைச்சர்கள் தான் ஐயோ ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு 1-2 அமைச்சர் தான் ஃபீல் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. மீதி எல்லாரும் உங்களை மாதிரி தான் வீடியோ எடுத்து போட வேண்டியது, பண்ண வேண்டியது. தொழில்துறையில வந்துட்டு டிஎம்கே வந்து கொண்டு வந்த அந்த பேசி முடிச்சாங்க இல்லையா, அதே ப்ராஜெக்ட் தான் இன்னும் நீங்க போய் பேசிட்டு இருக்கீங்க. புதுசா இந்த ப்ராஜெக்ட் நீங்க வந்து போய் பேசுற மாதிரி எனக்கு தெரியல. இங்க வந்து போனா ஒரு ஸ்கூட்டர்ல வந்து நான் வந்து ஊர்வலம் போறேன்னு போறீங்க, அப்புறம் நான் ஸ்கூல்ல போய் பார்க்க போறேன்னு போயிட்டு அந்த குழந்தைகளை போய் மட்டம் தட்டி பேசுறீங்க. என்னங்க பண்றது எனக்கு ஒன்றும் புரியல. முதல்ல புரிஞ்சுக்கோங்க, பணிவா பண்பா நடக்க கத்துக்கோங்க. அதுதான் வந்து பதவியில இருக்கிறவங்களுக்கு அழகு. சோ அதெல்லாம் இல்லாம எங்க பார்த்தாலும் நான் இங்கிலீஷ்ல பேசுவேன், எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும். நீங்க தமிழ்நாட்டுல அமைச்சரா இருக்கீங்க, தமிழகத்துக்குள்ள மட்டும் கிடையாது, நீங்க டெல்லி மாதிரி இடத்துக்கு போனா கூட அங்க கூட நீங்க தமிழ்ல பேசலாம், தப்பு கிடையாது. நீங்க தமிழ்நாட்டுக்கு தான் அமைச்சரா இருக்கீங்க. சோ எங்க போனாலும் நீங்க தமிழ்ல பேசலாம், அது உங்களுக்கு மதிப்பு. இங்கிலீஷ்ல தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல தமிழ் செய்தியாளர்கள் தமிழ்ல கேள்வி கேட்கறாங்க, இந்த அம்மா வந்து இங்கிலீஷ்ல பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து நடந்துச்சு கடந்த காலங்கள்ல. சோ உங்களுக்கு மட்டும் இங்கிலீஷ் தெரிஞ்சா போதுமா? எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேணாமா? இப்பதான் ரீசெண்டா ஒரு படத்துல பார்த்தேன், ஒரு டாக்டர் வந்து பேஷண்ட் கிட்ட போயிட்டு இங்கிலீஷ்ல பேசுவாங்க. அவங்க வந்து கிராமத்துல இருந்து வந்திருப்பாங்க அந்த பேஷண்ட். சோ அந்த டாக்டர் சீஃப் வந்து கேட்பாரு, வேற மொழியில பேசிட்டு உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்பாரு. புரியல, அப்ப என்னத்துக்கு அவங்க கிட்ட போய் இங்கிலீஷ்ல பேசுற, அவங்க இங்கிலீஷ்ல பேச தெரியுமா? நீ உனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா மட்டும் பத்தாது, இருக்கிறவனுக்கும் இங்கிலீஷ் புரியுதா அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பண்ணுவாரு. அதே அட்வைஸ் தான் நம்ம கீர்த்தனா அவர்களுக்கும். உங்களுக்கு மட்டும் எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சா பத்தாது, நீங்க யார்கிட்ட பேசுறீங்களோ அவங்களுக்கும் அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், புரிஞ்சிருக்கணும். சோ அவங்க கிட்ட போய் அப்படிதான் பேசணும். ஒரு குழந்தைக்கு தமிழ் தெரியுதுன்னா தமிழ்ல தான் பேசணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்ல பேசினாதான் புரியும் அப்படின்னா நீங்க பிரஸ் மீட்லாம் தமிழ்ல தான் கொடுக்கணும், இங்கிலீஷ்ல கொடுக்க கூடாது. சரியா? உங்களுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும், நீங்க பெரிய மேதாவி அப்படிங்கறத நாங்களும் ஒத்துக்கிறோம். அதுக்காக வந்துட்டு எல்லாரையும் மத்தம் பேசாதீங்க. ஓகேவா? இதான் சொல்லணும்னு நினைச்சேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே வந்து கீர்த்தனா அவர்கள் அந்த குழந்தைய வந்து சைல்ட் ஹாரஸ்மெண்ட் அப்படிங்கிற ஏதாவது ஒரு செக்ஷன்ல அவர் பண்ணது வருமா அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை பாய்.